ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுட்டர்ஸ். ஸோ நம்மளோட அந்த நெட்வொர்க் சீரீஸில் நம்ம லாஸ்ட் 2 வீடியோஸ்லையுமே நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம். நான் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன், ரவுட்டர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு டெடிக்கேட்டடாக நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரவுட்டரை பற்றி மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சரியா? நீங்கள் சப்போஸ் இந்த போட்ட இந்த வீடியோஸை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா போய் அதை பார்த்துட்டு இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ நம்ம ரவுட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு சேம் நெட்வொர்க்குள்ளே நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்விட்ச் யூஸ் பண்ணலாம். கரெக்டாக? அப்போ ரவுட்டர்ஸ் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா டிஃபரண்ட் நெட்வொர்க்கில் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ரவுட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? டிஃபரண்ட் நெட்வொர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குன்னு வச்சுப்போம். 192.168.10.1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரியா? இது என்னது ஒரு ஐபி அட்ரஸ். ஸோ இதோட சப்நெட் மாஸ்க் என்ன அப்படின்னா 255.255.255.0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும், சப்நெட் மாஸ்கில் நம்ம பார்க்கும்போது 255 எங்கே இருக்கோ அது எல்லாமே என்னது அப்படின்னா ஹோஸ்ட்டு. இது எல்லாமே என்னது ஹோஸ்ட் பார்ட். கரெக்டாக? இது ஃபுல்லாகவே என்னது ஹோஸ்ட் பார்ட். லாஸ்ட்டில் அந்த 0ல் எண்ட் ஆகுதா, இது எல்லாமே என்னது நெட்வொர்க் பார்ட். டிவைஸ் பார்ட். கரெக்டாக? ஸோ இந்த ஸோ நம்ம ஒரு லைக் சப்நெட் மாஸ்க்குன்றது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த நெட்வொர்க்கு எது வரைக்கும் நெட்வொர்க் பார்ட்டு, எது வரைக்கும் டிவைஸ் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சப்நெட் மாஸ்க்குன்றதே நம்ம இது பண்ணுறோம். இப்போ எனக்கு இப்படி ஒரு ஐபி அட்ரஸ் ஒரு டிவைஸ்க்கு அசைன் ஆகிருக்கு. சரியா? இப்போ நான் 192.168.10.2 அப்படின்னா, ஸோ இதுலேயும் நெட்வொர்க் பார்ட் இது, டிவைஸ் பார்ட் இது. சரியா? அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஸோ இதுவும் ஒரே நெட்வொர்க்கு தான். கரெக்டாக? இதுலேயும் 192.168 இருக்குது, இதுலேயும் 192.168 இருக்குது. டிவைஸ் மட்டும்தான் என்னது மாறுது. கரெக்டாக? அப்போ இந்த ரெண்டு டிவைஸுமே எதில் இருக்குது? சேம் நெட்வொர்க்கில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நமக்கு எது இருந்தால் போதும் அப்படின்னா ஸ்விட்ச் இருந்தாலே போதும். ஏன்னா ஸ்விட்ச் நம்ம பார்த்தோம் லேயர் 2ல் ஒர்க் ஆகுது. அதாவது மேக் அட்ரஸ் மூலயமா ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு டிவைஸில் இருந்து ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸ் கிடைக்கும். அந்த ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா மேக் அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த மேக் அட்ரஸ் அந்த ஸ்விட்சில் ரீச் ஆகி அந்த ஸ்விட்ச் அந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸை செக் பண்ணி அந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸை அந்த சிஸ்டம்க்கு அது என்ன பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக அனுப்பும். ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்குது. அப்படி தானே? ஸோ ஸ்விட்ச் இப்படி இது பண்ணுது. ஒரே நெட்வொர்க்கில் இருந்தது அப்படின்னா ஸ்விட்ச் அந்த என்ன சொல்ல அந்த ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸை கரெக்டாக எனக்கு அனுப்பிடும். ஸோ நம்ம போன வீடியோலையும் நம்ம பார்த்துருப்போம், ஸ்விட்ச் இருக்குது, 24 போர்ட் ஸ்விட்ச்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். எனக்கு இங்கே ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு, இங்கே எனக்கு ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, இப்போ இந்த ஏன்ற டிவைஸ்க்கு இந்த பி அனுப்பணும் அப்படின்னா இது ஃபைனலாக இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸ் எனக்கு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அந்த ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸ் மூலயமா எனக்கு அந்த ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸ் இங்கே ஈத்தர்நெட் கேபிள் நான் கனெக்ட் பண்ணிக்கிறனால எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக ஸ்விட்சை ரீச் பண்ணி
ஸ்விட்ச் வந்துட்டு இதில் என்ன மேக் அட்ரஸ் வந்துட்டு இருக்குது அந்த ஈத்தர்நெட் ஃப்ரேமில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து அந்த மேக் அட்ரஸ்க்கு வந்துட்டு அந்த சிக்னலை வந்துட்டு அனுப்பும். கரெக்டாக? ஸோ தான் பார்த்தோம் ஹப்பு ஸ்விட்ச் டிஃப்ரென்ஸ் கூட நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம் போன வீடியோவில். போன வீடியோவில் நான் வந்து போட்டிருந்தேன். கரெக்ட். நேற்று போட்ட வீடியோ வந்து ஓஎஸ்சி மாடல் நான் வந்து போட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ அப்படின்னா எனக்கு வந்துட்டு பிரச்சனையே இல்லை. ரவுட்டர் எனக்கு அந்த இடத்துல தேவையில்லை. ஸ்விட்சே வந்துட்டு எனக்கு வந்து டேக் கேர் பண்ணிக்கும். ஆனால் வந்துட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது 167.11.1 அப்படின்னா ஸோ இந்த ஐபி அட்ரஸோட அந்த இதோட அந்த சப்நெட் மாஸ்க் நான் வந்து எழுதுகிறேன் 255.255.255.0ன்னு சொல்லிட்டு நான் எழுதுகிறேன். ஸோ இந்த இடத்துல அந்த மொதல் 3 இது வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு என்ன பார்ட்டு? நெட்வொர்க் பார்ட்டு. கரெக்டாக? நெட்வொர்க் பார்ட்டு தானே? ஸோ இதுவும் எனக்கு இதோட அந்த நெட்வொர்க் பார்ட்டும் வந்துட்டு சேமாக இருக்கா? இல்லை. அப்போ அந்த டிவைஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு நெட்வொர்க்கில் வந்துட்டு இருக்குது. இந்த டிவைஸ் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது, ஒரு தனி நெட்வொர்க்கில் வந்துட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரியோட சுச்சுவேஷனில் வந்துட்டு இது வந்து எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணோம், எப்படி ரவுட்டர்ஸ் மூலயமா வந்துட்டு அந்த கம்யூனிகேஷன் வந்து நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்துட்டு பார்ப்போம். சரியா? இப்போ வந்து எனக்கு வந்துட்டு என்னோட அந்த ரவுட்டர் இருக்கா? ஸோ வந்துட்டு இந்த ரவுட்டருக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து நிறைய மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் நமக்கு வந்துட்டு இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஸ்விட்ச் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு மோடம் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு வேப் இருக்கும். இந்த ஸ்விட்ச் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு தெரியும். நான் வந்துட்டு இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நான் அதை பற்றி திரும்பி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மோடம். சரியா? மோடம் அப்படின்னா என்னது அப்படின்னா வந்துட்டு மாடுலேட்டர், டிமாடுலேட்டர். சரியா? இப்போ நமக்கு வந்து ஈத்தர்நெட் கேபிளில் வந்துட்டு நமக்கு வந்து என்ன வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்துட்டு ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். இப்போ எனக்கு அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து ட்ராவல் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஓகே, எந்த பிரச்சனையுமே வந்துட்டு இல்லை. சப்போஸ் வந்துட்டு அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்துட்டு ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாய்ஸ் வந்து க்ரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த சிக்னல் வந்துட்டு மாறுறதுக்கு வந்துட்டு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான். கரெக்டாக? அப்போ இந்த மோடம் அப்படின்றது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட அந்த ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸ் இருக்கா, அந்த ஈத்தர்நெட்டு ஃப்ரேம்ஸை வந்துட்டு என்னவா மாற்றும் அப்படின்னா வந்துட்டு லைட் பல்சஸாக வந்துட்டு அது வந்து மாற்றும். புரியுதா? ஸோ லைட்டாக வந்துட்டு அதை வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த லைட் பல்ஸ்லேயுமே வந்துட்டு அது வந்து அப்பு டவுனுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளால் வந்துட்டு என்ன பண்ண முடியும், திரும்ப வந்துட்டு நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், டிஜிட்டல் டேட்டாவை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த எலக்ட்ரிக்கல் பல்ஸ் வந்து எதில் வந்துட்டு ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளில் வந்துட்டு இதுக்கு வந்து என்னவாகும், இந்த லைட் பல்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு ட்ராவல் ஆகுது. இந்த ஆப்டிக்கல் ஃபைபரோட அந்த டிசைனை வந்துட்டு நீங்கள் வந்து டெப்த்தாக நீங்கள் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஃபிசிக்ஸ். ஏதோ வந்துட்டு லைக் வந்துட்டு ஒரு வேர்ட் நான் வந்துட்டு பார்த்தேன், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். சரியா? இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் மூலியமா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து லைட்டை வந்துட்டு அந்த அந்த டியூப்ல இருந்து நம்மளால் வந்துட்டு எஸ்கேப் ஆக விடாமல் நம்ம வந்துட்டு பண்ணலாம். லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா எஸ்கேப் ஆகாமல் அந்த மீடியம்குள்ளேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் ஃபைபரை பற்றி நல்லா வந்து டெப்த்தாக நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். 12th புக்லேயே நமக்கு வந்துட்டு இருந்திருக்கும் கண்டிப்பாக டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு வந்து படித்த ஞாபகம் இருக்குது. இப்போ எனக்கு அது சுத்தமாக ஞாபகம் இல்லை. அடுத்து வந்துட்டு என்னது அப்படின்னா வந்துட்டு வேப் அப்படின்னா என்னது அப்படின்னா வந்துட்டு வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட். சரியா? வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட் அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம யாருமே வந்து ஈத்தர்நெட் கேபிள்ஸ் எல்லாம் வந்து கேரி பண்ணுறதில்ல, ப்ளக் பண்ணி ஒரே இடத்துல வந்து யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம பாட்டு வந்து நம்ம விருப்பத்துக்கு நம்ம வந்து வயர்லெஸ்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வேப் அப்படின்றது என்னதான் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் தான்.
ஸோ இது மூலியமாக நம்மளால் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து வயர்லெஸ்ஸாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரவுட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு வந்து ஈத்தர்நெட்டில் வந்து எனக்கு வந்துட்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக போகிற மாதிரி இந்த வேப்புக்கு வந்துட்டு எப்படி போகும் அப்படின்னா வந்துட்டு ரேடியோ வேவ்ஸாக எனக்கு வந்துட்டு போகும். சரியா, இந்த ரேடியோ வேவ்ஸை வந்துட்டு ரிசீவ் பண்ணி அதை வந்துட்டு திருப்பி வந்துட்டு ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுற வேலையை வந்துட்டு எனக்கு இந்த வேப் வந்துட்டு பார்க்கும். சரியா, ஓகே. அதோட காம்பனன்ட்ஸ் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். இந்த மோடம் வந்துட்டு லைட் பல்ஸாக வந்து மாற்றல மாடுலேட்டரோட வேலை. டிமானிட்டரோட வேலை என்ன, அந்த லைட் பல்ஸை திருப்பி ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸாக வந்துட்டு மாற்றும். சரியா, அதாவது ரிசீவர் சைடு. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இதுதான் வந்துட்டு ரவுட்டருக்குள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒன்று வந்து எடுத்து அது மூலயமா ரவுட்டரோட கம்யூனிகேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். எனக்கு இந்த நெட்வொர்க்கிங்கிற இந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துட்டு நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பிகினர் தான். எனக்குமே வந்துட்டு அவ்வளோவா இதை பற்றின நாலேஜ் இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்கள யாராவது வந்துட்டு கொஞ்சம் நல்ல இன்னும் கொஞ்சம் டெப்த்தான நாலேஜ் இருந்தது அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஸோ தெரியாதவங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுப்பாங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். என்னால் கரெக்டாக தான் நான் சொல்கிறேன். பட் மேபி நான் ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ், நான் தப்பான எனக்கு ஏதாவது ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னா நீங்கள் கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுதான் என்னோடய கம்ப்யூட்டர். சரியா, இந்த கம்ப்யூட்டரை நான் வந்துட்டு எதில் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட ரவுட்டரோட நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு எங்கேயோ இருக்கிற ஒரு சர்வர், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு கூகுள் எடுத்துப்போம். கூகுளோட சர்வரை நான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ரீச் பண்ணணும். அது எப்படி அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்ப்போம். இப்போ வந்து முதல்ல என்னோட கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு இது என்ன இருக்காது அப்படின்னா வந்துட்டு ஐபி அட்ரஸோ எதுவுமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு இருக்காது. அப்போ எனக்கு வந்துட்டு ஐபி அட்ரஸ் அப்படின்ற அந்த ஒன்று வந்துட்டு எப்போ வந்து அலாகேட் ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஒன்ஸ் நான் ஏதாவது ஒரு நெட்வொர்க்கில் போய் நான் வந்து கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா தான் எனக்கு வந்துட்டு அலாகேட் ஆகும். அப்போது நான் வந்து இப்போ என்னோட கம்ப்யூட்டரை வந்துட்டு ஒரு வயர்லெஸ்ஸாக வந்துட்டு இந்த ரவுட்டரோட போய் வந்துட்டு கனெக்ட் பண்ணும்போது என்னோட கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு டிஹெச்சிபி டிஸ்கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பண்ணும். இதுக்கு பேர் வந்துட்டு டிஹெச்சிபி டிஸ்கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஹெச்சிபி சர்வரை வந்துட்டு தேடும். இந்த டிஹெச்சிபி அப்படின்றது வந்துட்டு என்னது அப்படின்னா வந்துட்டு டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். சரியா, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஐபி அட்ரஸை நமக்கு வந்துட்டு அலாகேட் பண்ணும். ஐபி அட்ரஸ்ன்னு மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அது வந்துட்டு அலாகேட் பண்ணும். இப்போ இது வந்துட்டு ஒரு ப்ரோட்டோகால் அப்படின்னு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு மேனுவலாக உட்காந்து வந்து ஐபி வந்து அலாகேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த டிஹெச்சிபி கண்டுபிடிச்சதுனால நம்ம வந்து டைனமிக்காக நம்ம என்ன பண்ணிக்க முடியுது அப்படின்னா வந்துட்டு ஐபி அட்ரஸ் வந்துட்டு அலாகேட் பண்ணிக்க முடியுது. இப்போ இதில் இந்த டிஹெச்சிபி இது வந்து டிஸ்கவர் பண்ணி அது வந்து கண்டுபிடிச்ச உடனே எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோடய ரவுட்டர் வந்துட்டு என்னோடய சிஸ்டம்க்கு வந்துட்டு ஐபி அட்ரஸ் வந்துட்டு கொடுக்கும். தென் வந்துட்டு சப்நெட் மாஸ்க்கு கொடுக்கும். நான் எழுதி போட்டேன்ல அப்போ தான் அந்த 255 அந்த சப்நெட் மாஸ்க் வந்து கொடுக்கும். அடுத்து வந்து டிஃபால்ட்டு கேட்வே வந்து எனக்கு வந்து கொடுக்கும். நான் என்னென்னு சொல்கிறேன், டிஃபால்ட்டு கேட்வே வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன கொடுக்கும் அப்படின்னா வந்து எனக்கு வந்து டிஎன்எஸ் சர்வருக்கானதை வந்துட்டு எனக்கு வந்து கொடுக்கும். டிஎன்எஸ் சர்வர் வந்து கொடுக்கும். சரியா, இப்போ வந்துட்டு ஐபி அட்ரஸ் அப்படின்னா உங்களுக்கே வந்துட்டு தெரியும், நான் அதை சொல்லணும் தேவையில்லை. சப்நெட் மாஸ்க் நான் சொல்லிட்டேன். டிஃபால்ட் கேட்வே அப்படின்றது என்னது அப்படின்னா ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் தான் வந்துட்டு என்னதுன்னா டிஃபால்ட் கேட்வே. ஓகேவா, ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் தான் என்னது டிஃபால்ட் கேட்வே. டிஎன்எஸ் சர்வர் அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா டிஎன்எஸ் ரிசால்வ் ஆகணும். அதாவது ஐபி அட்ரஸாக வந்துட்டு என்ன பண்ணும், அந்த சிஸ்டம் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹியூமன்ஸால் வந்துட்டு ஐபி அட்ரஸ் வந்துட்டு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட முடியாது அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டொமைன் நேம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த டொமைன் நேம் சர்வரோட இந்த ஐபி என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த டொமைனை வந்துட்டு ரிசால்வ் பண்ணுறது வந்து இந்த சர்வரில் போய் நீ வந்துட்டு பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு டிஃபால்ட்டாக கூகுள் சர்வர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 8.8 கூகுள் சர்வரோட டிஎன்எஸ்ன்னு நான் வந்து நினைக்கிறேன். அதுவாக தான் இருக்கும். 8.8 தான் வந்துட்டு கூகுளோட டிஎன்எஸ் சர்வர். கரெக்டாக
ஸோ அந்த டிஎன்எஸ் வந்து ரிசால்வ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த இதை ஃபுல்லாக எனக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சிஸ்டம்க்கு வந்துட்டு அலாக்கேட் பண்ணும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சிஸ்டமில் இருந்து நான் வந்துட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வந்துட்டு என்னோடய குரோமில் போயிட்டு நான் வந்து கூகுள் சர்வரை வந்துட்டு இது பண்ணுறேன், ரெக்வெஸ்ட் வந்து நான் வந்து மேக் பண்ணுறேன். அப்படி நான் ரெக்வெஸ்ட் மேக் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று வீடியோ அந்த ஓஎஸ்எம் மாடல் வீடியோலையும் நான் வந்துட்டு கிளாரிட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நான் இப்போ இந்த வீடியோவில் நான் அதை பற்றி ஸ்கிப் பண்ணுறேன். ஏன்னா அதை பற்றி நான் பேசினேன்னா ரவுட்டரை பற்றி கொஞ்சம் நிறையா பேச முடியாமல் போயிடும். ஸோ நான் அதனால் ரவுட்டருக்கு நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். சரியா? ஸோ வந்துட்டு எனக்கு இதிலிருந்து எனக்கு வந்துட்டு அந்த ரெக்வெஸ்ட் வந்துட்டு என்னோடய ரவுட்டருக்கு போகுது. என்னோடய ரவுட்டரோட ஐபி அட்ரஸ்க்கு அதாவது வந்துட்டு இந்த ரவுட்டருக்கு உள்ளே வந்துட்டு எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஸ்விட்ச் இருக்கும். கரெக்டாக? இந்த ஸ்விட்ச் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நம்மளோட நெட்ஒர்க்கில் உங்களோட கம்ப்யூட்டரே வந்துட்டு கனெக்ட் ஆனதுக்கப்புறமே அந்த நீங்கள் கொடுக்குற அந்த ரெக்வெஸ்ட் பண்ணுறத வந்துட்டு பார்க்கும். லைக் வந்துட்டு இது வந்து என்னது, இது வந்துட்டு லோக்கலில் நம்மளோட நெட்ஒர்க்கா இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு இதை வந்துட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பார்க்கும். இப்போது அது வந்துட்டு சப்போஸ் வந்து உங்களோட லோக்கல் நெட்ஒர்க்கில் இருக்க ஒரு ஐபி அட்ரஸை தான் நீங்கள் வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு மேக் அட்ரஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு தெரியணும்னு நான் வந்து சொன்னேன். ஸோ அது வந்துட்டு ஒரு விதமான ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு மேக் பண்ணும் என்னோட ரவுட்டருக்கு உள்ளே இருக்கிற ஸ்விட்சுக்கு. அது வந்துட்டு என்னதுன்னா ஏஆர்பி ரெக்வெஸ்ட், அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். இது மூலயமா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அந்த நீங்கள் எந்த ஐபி கொடுக்குறீங்கன்னா அந்த ஐபிக்கான மேக் அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு கண்டுபிடிச்சி வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸில் வந்துட்டு அந்த மேக் அட்ரஸை நீங்கள் வந்து வச்சு அதை வந்துட்டு உங்களோட ஸ்விட்சுக்கு அனுப்புவீங்க. உங்கள் ஸ்விட்ச் வந்துட்டு அதில் கனெக்ட் ஆகிருக்கிற உங்களோட அந்த லோக்கல் டிவைஸ்க்கு வந்துட்டு அனுப்பிடும், ரவுட்டருக்குள்ள இருக்க ஸ்விட்ச். சரியா? இப்போ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு கூகுள் சர்வர் வந்து கண்டிப்பாக நம்மளோட ஹோம் நெட்ஒர்க்கில் வந்துட்டு இருக்காது. நம்ம லேண்டுக்கு வெளியே தான் வந்துட்டு இது வந்துட்டு இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்துட்டு ரவுட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த ரெக்வெஸ்ட்டை நீங்கள் வந்து மேக் பண்ணும்போது அந்த அந்த ஏஆர்பி ரெக்வெஸ்ட் வந்துட்டு எதுக்கு போகும் அப்படின்னா ஸோ உங்களோட பிசி வந்துட்டு ஃபைன் பண்ணிடும். ஓகே, இது வந்து நம்மளோட நெட்ஒர்க்கில் வந்துட்டு கிடையாது, இவன் வந்துட்டு இது பண்ணுறது. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ரெக்வெஸ்ட்டை யாருக்கு மேக் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு டிஃபால்ட்டு கேட்வேக்கு நம்ம வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பண்ணணும். டிஃபால்ட்டு கேட்வேனா அது வந்து எனக்கு யார், என்னோட ரவுட்டரோட ஐபி அட்ரஸ். ஸோ என்னோட ரவுட்டரோட ஐபி அட்ரஸுக்கு வந்துட்டு ஏஆர்பி ரெக்வெஸ்ட் மேக் பண்ணி அதோட மேக் அட்ரஸை வாங்கி இப்போ அந்த ரெக்வெஸ்ட் வந்து எங்கே போயிருச்சு, என்னோட ரவுட்டருக்கு அந்த ரெக்வெஸ்ட் வந்துட்டு போயிருச்சு. கரெக்டாக? இப்போ வந்துட்டு எனக்கு அந்த ரெக்வெஸ்ட் வந்து என்னோடய ரவுட்டருக்கு போயிருக்கு. ஓகே, இப்போ வந்து என்னோடய ரவுட்டர் வந்துட்டு நேராக வந்துட்டு அதை வந்து யாருக்கு அனுப்போம் அப்படின்னா வந்துட்டு ஐஎஸ்பிக்கு வந்து அனுப்போம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரவுட்டர்ஸில் வந்துட்டு என்ன இருக்கும்னா ரவுட்டிங் டேபிள் இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதோட மேப்பை வந்துட்டு பார்த்து இந்த ஐபினா இங்கே அனுப்பணும்னு சொல்லிட்டு அது வந்து கேட்ச் பண்ணி வச்சுக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி சப்போஸ் வந்து அது தெரில, அது தெரிந்து இல்லை அப்படின்னா ஐஎஸ்பிக்கு அனுப்போம். ஸோ ஐஎஸ்பியில் இருந்து வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து ஐஎஸ்பி வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோகால் வந்துட்டு இருக்குது. சரியா? பிஜிபின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போது ஐஎஸ்பினா என்னது, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தானே. ஸோ ஜியோ, ஏர்டெலு, கூகுள் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி நெட்ஒர்க் வச்சுருக்காங்க. அது மாதிரி வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நெட்ஒர்க் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற டிஃபரண்ட் நெட்ஒர்க்ஸை வந்துட்டு அதோட வந்துட்டு ஸோ இது வரைக்கும் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இது வரைக்கும் ஐ மீன் என்ன சொல்ல, ஒரு ரேஞ்ச், ஒரு ஐபி ரேஞ்ச் வச்சு இந்த ரேஞ்ச் வரைக்கும் நீ உனக்கு வந்துட்டு ரெக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்னா நீ வந்து எனக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு கம்யூனிகேஷனுக்காக பிஜிபி அப்படின்ற ஒரு ப்ரோட்டோகால் வந்துட்டு அவங்க வந்துட்டு மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட ரவுட்டர் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஜியோ ரவுட்டராக இருந்தால் என்னோட ஜியோ ஐஎஸ்பிக்கு அந்த இதுக்கு வந்துட்டு போயிருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் எந்த ரவுட்டருக்கு வந்துட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தெரியும். ஸோ அந்த ரவுட்டருக்கு வந்துட்டு அதை வந்து அனுப்போம். அந்த ரவுட்டருக்கு வந்து நெக்ஸ்ட் எந்த ரவுட்டருக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு தெரியும். அந்த ரவுட்டருக்கு வந்து அனுப்போம். அப்படியே ரீச் ஆகி கடைசியில் அந்த ரெக்வஸ்ட் வந்து கூகுள் சர்வருக்கு வந்து ரீச் ஆயிரும். திரும்ப அதே மாதிரி எனக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸ் வந்து திரும்ப என்னோட சர்வருக்கு வந்து வந்துடும். ஸோ இப்படி தான் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா இந்த ரவுட்டரோட அந்த ஒரு ஒர்க்கிங் மாடல் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இருக்குது. சரியா? இப்போ எனக்கு அந்த
ரவுட்ரு வந்துட்டு எனக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ் வந்துட்டு அலோகேட் பண்ணதில்லை. ஸோ அதுவுமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐபி வந்து வந்து வச்சுருக்கோம். அந்த லிஸ்ட் ஆஃப் ஐபி வச்சுட்டு அந்த டேபிள் வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த ஐபி வந்துட்டு இந்த மேக் அட்ரஸ்க்கு வந்துட்டு அலோகேட் ஆயிருச்சு. ஸோ அடுத்த ஐபி வந்துட்டு இந்த மேக் அட்ரஸ்க்கு வந்துட்டு அலோகேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐபிஸை வந்துட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ இப்படி பண்ணுறனால தான் வந்துட்டு டூப்ளிகேட் ஐபி வந்து அலோகேட் ஆகாமல் நமக்கு வந்துட்டு இருக்குது. சரியா? ஸோ மேலோட்டமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரவுட்டரோட கான்செப்ட் வந்துட்டு இவ்வளோ தான். நீங்கள் வந்து இன்டெப்த்தாக வந்து போனீங்க அப்படின்னா அந்த கேபிள் கம்யூனிகேஷன் எப்படி வந்துட்டு இருக்குது, எப்படி வந்து அந்த பிஜிபி வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இன்னொரு ஐஎஸ்பியிலேருந்து வந்துட்டு டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுறான். ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு ஹாப்பை வந்துட்டு ரவுட்டர் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன வேவை வந்து அதை வந்து யூஸ் பண்ணுது, என்ன அல்காரிதமில் அது வந்துட்டு இதாகுது, ரன் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன சொல்ல, லைக் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃபிசிக்ஸ் தான் இதோட கான்செப்டில் வந்துட்டு வரும். கரெக்டாக? அதே மாதிரி வந்துட்டு அந்த டிசைன் இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு பக்காவான ஒரு இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு ஆர்கிடெக்சர். ஸோ இப்படி தான் வந்துட்டு ரவுட்டர் மூலியமாக தான் நமக்கு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு இன்டர்நெட் நெட்ஒர்க்ஸ் நமக்கு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு கிரியேட் ஆச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன்.